மதுரை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்தியன் கலெக்டர் நடராஜனிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அமைச்சர் செல்லூர் ராஜு, எம்எல்ஏக்கள் உடனிருந்தனர். தேனி தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் தேனி கலெக்டர் அலுவலகத்தில் பல்லவியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் பேசிய அவர், 10 ஆண்டுகளாக முடங்கி கிடக்கும் போடி மதுரை ரயில்பாதை திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்றார். சிவகங்கை லோக்சபா காங்கிரஸ் வேட்பாளராக கார்த்தி சிதம்பரம் அறிவிக்கப்பட்ட பின் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். விருதுநகர் MP தொகுதியின் தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமி கலெக்டர் சிவஞானத்திடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நெல்லை தொகுதி அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியன் மற்றும் திமுக வேட்பாளர் ஞான திரவியம் இருவரும் கலெக்டர் ஷில்பாவிடம் வேட்புமனு தாக்கல் செய்தனர். கூட்டணி வெற்றிக்காகவே தென்காசி தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதாக புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி வேட்புமனு தாக்கலின் போது தெரிவித்தார். தென்காசி தொகுதியில் திமுக சார்பில் அக்கட்சியின் தனுஷ்குமார் தேர்தல் அதிகாரி சவுந்தரராஜிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். தூத்துக்குடி MP தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி, பாஜ வேட்பாளர் தமிழிசை இருவரும் தொண்டர்கள் படைசூழ கலெக்டர் சந்தீப் நந்தூரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தனர். திமுக கூட்டணியில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பச்சமுத்து பெரம்பலூர் MP தொகுதி வேட்பாளராக கலெக்டர் சாந்தாவிடம் மனு தாக்கல் செய்தார். அதிமுக சார்பில் பெரம்பலூர் MP தொகுதியில் போட்டியிட NR சிவப்பதி கலெக்டர் சாந்தாவிடம் வேட்புமனுவை அளித்தார். திருச்சி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் திருநாவுக்கரசர் கலெக்டர் சிவராசுவிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் இளங்கோவன் கலெக்டரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்கிறாங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल CEO has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.